இன்னைக்கு ஒரு பேஷண்ட் என்கிட்ட கேட்ட கேள்வி கேட்டீங்கன்னா நீங்களே மண்டே பிச்சுட்டு ஓடிடுவீங்க. சரியா? அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? டாக்டர், என்னுடைய ஒய்ஃப் வந்து காலையிலையும் சோறு தான் சாப்பிடுவா, மத்தியானம் சோறு தான் சாப்பிடுவா, நைட்டும் இட்லி தோசைலாம் சாப்பிடுவா, சோறு தின்னு இப்போ வந்து சுகருக்கு மாத்திரை போட்டுட்ருக்கா, இன்சுலின் போட்டுட்ருக்கா அப்படி. நான் அவங்கள்ட்ட கேட்டேன், நார்த் இந்தியாவில் சுகர் பேஷண்ட் நிறைய இருக்காங்களா? வட மாநிலத்தில் சுகர் பேஷண்ட் நிறைய இருக்கிறாங்களா? இங்கே சவுத் இந்தியா தமிழ்நாட்டில் நிறைய சுகர் பேஷண்ட் இருக்காங்கன்னு கேட்டேன். அவங்க நெட்டில் சர்ச் பண்ணிட்டு சொல்கிறாங்க, நார்த் இந்தியாவில் வட இந்தியாவில் தான் நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு. நான் அவங்கள்ட்ட கேட்டேன், நார்த் இந்தியா வட இந்தியாவிலாம் சப்பாத்தி தானே நல்லா சாப்பிட்றாங்க, அப்புறம் ஏன் அவங்களுக்கு சுகர் நிறைய பேஷண்ட் அங்கே இருக்காங்க? நீங்களே யோசித்து பார்த்தீங்களா? உங்களுக்கு தலை பிக்குதா? ஒரு ஆளுக்கு சுகர் ஏன் வருதுன்னு யாருக்கும் தெரியாது. அதான் பிரச்சனை. இன்னைக்கு ஒரு ஆளுக்கு ஏன் சுகர் வருது உங்களுக்கு தெரியுமா? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வருது. தெரிஞ்சிடுங்க, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் என்ன வருது, ஒரு ஆளுக்கு சுகர் வருது. இதை சரி பண்ணணும்னா ஒரு வழி தான் இருக்கு, பேலன்ஸ்டு டயட்டு. இந்த பேலன்ஸ்டு டயட்டை சரி பண்ண மாட்டேன் அப்படின்னா மாத்திரை இன்சுலின் கூட வாழ்ந்து அப்படியே நம்ம நாடை விட்டு வெளியில் போயிட வேண்டியது, உலகத்தை விட்டு வெளியில் போயிட வேண்டியது தான். உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது உதவி வேணும்னா கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. ஓகே.